இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக். இதுல பாத்தீங்கன்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் எப்போதுமே இருக்கும். இதுல நம்ம சதுரம் அப்படின்ற வடிவத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னா சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், கூம்பு, உருளை, கோளம், அரைக்கோளம் இந்த மாதிரி வடிவங்களுடைய பரப்பளவு கனவை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல நீங்க 6th ஆரம்பிச்சு 10th வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வடிவங்கள் கொடுத்து அதனுடைய பரப்பளவு, சுற்றளவு, கனளவு பார்க்கறதுக்கான ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சதுரம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், சதுரம் எடுத்துக்கிறேன். இந்த சதுரத்துல பாத்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இல்ல எல்லா பக்கங்களும் சமமா இருக்கு. பக்கத்தை ஏன்னு எடுத்துக்கிறேன், எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். ஓகே, இந்த சதுரத்தை பொறுத்தளவுல சதுரத்தின் பரப்பளவு பக்கம் இன்ட்டு பக்கம்னு சொல்லுவோம், அதாவது ஏ ஸ்கொயர். சதுரத்தின் சுற்றளவு, சுற்றளவு எந்த ஒரு வடிவத்துக்கும் சுற்றளவுன்றது அந்த எல்லா பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. எல்லா பக்கத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, மொத்தம் 4A இருக்கா? எல்லா சைடையும் கூட்டினா 4A. பரப்பளவு பார்க்கும்போது நம்ம என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா சதுர அலகுன்னு யூஸ் பண்ணுவோம். சுற்றளவுக்கு நம்ம வெறும் அலகுன்னு யூஸ் பண்ணா மட்டும் போதும். ஓகே, இது வந்து பரப்பளவு சுற்றளவு பார்க்கறதுக்கான ஃபார்முலா. ஏ அப்படின்றது சதுரத்தினுடைய பக்கமா இருந்துச்சு அப்படின்னா இந்த பக்கத்தை பயன்படுத்தி பரப்பளவு பார்க்கலாம், சுற்றளவு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இதுல வந்து டயகனல் அப்படின்னு பேர், மூலை விட்டம் அப்படின்னு பேர். மூலை விட்டம் அப்படின்னா என்ன? டி அப்படின்னு பேர். டினா என்ன? டயகனல். சோ டயகனல் எப்படி பாக்குறது பாருங்க. இப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த டயகனல் மட்டும் பாருங்க, நான் டார்க்கா வரையறேன் பாருங்க. இது மட்டும் என்னன்னு சொல்லுங்க, என்ன ஷேப்ல தெரியுது உங்களுக்கு? ஒரு செங்கோண முக்கோணமா தெரியுதா? ஓகேவா? இப்ப செங்கோண முக்கோணத்துல சதுரத்துல வந்து எல்லா கோணங்களும் சமம், ஒவ்வொரு கோணமும் 90 டிகிரியா இருக்கும். அப்ப இந்த இடம் 90 டிகிரியா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு உள்ள முக்கோணத்துக்கு பேர் என்னன்னா, ஒரு முக்கோணத்துல 90 டிகிரி எங்க இருக்கோ அந்த 90க்கு ஆப்போசிட்ல உள்ள சைடுக்கு பேர் வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பித்தாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ண போறோம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, கர்ணத்தின் வர்க்கமானது என்ன இருக்கு? கர்ணத்தின் வர்க்கம் என்ன இருக்கு? டி ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற 2 பக்கம் என்ன இருக்கு? ஏ இருக்கு, ஏ இருக்கு. கர்ணத்தின் வர்க்கமானது, வர்க்கம்ன்றது ஸ்கொயர், மற்ற 2 பக்கங்கள், இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதான் ஃபார்முலா. அப்ப டி ஸ்கொயர் என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 2A ஸ்கொயரா மாறிடும். அப்ப நமக்கு டி தான் வேணும். டி டயகனல். அப்ப ரூட் போட்டுருவோமா? ரூட்டுக்குள்ள 2A ஸ்கொயர். ஏ ரூட் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ஏ வெளியே வந்துடும், ரூட் 2 மட்டும் அப்படியே இருக்கும். அப்ப இதுதான் நமக்கு தேவையான டயகனலுடைய ஃபார்முலா. நீங்க ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எப்படி கிடைச்சுன்னு சும்மா பித்தாகரஸ் தேற்றத்தை ரீகால் பண்றதுக்காக சொல்றேன் உங்களுக்கு. இப்ப டியோட வேல்யூ என்ன? ரூட் 2 இன்ட்டு ஏ. ரூட் 2 இன்ட்டு ஏ. ஏன்னா என்னது? சதுரத்தினுடைய பக்கம். பக்கம் தெரிஞ்சா பக்கத்தை பயன்படுத்தி நம்மளால மூலை விட்டம் பார்க்க முடியும். இப்ப 3 விதமான ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். ஏ அப்படின்னா என்ன? சதுரத்தினுடைய பக்கம். இந்த பக்கம் தெரிஞ்சா என்னெல்லாம் பார்க்கலாம்? சதுரத்தினுடைய பரப்பளவு பார்க்கலாம், அப்புறம் சுற்றளவு பார்க்கலாம், அப்புறம் அதே ஏவை பயன்படுத்தி சதுரத்தினுடைய மூலை விட்டம் பார்க்கலாம். ஏரியா, பெரிமீட்டர், மூலை விட்டம், டயகனல், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்புறம் பக்கம் கொடுத்தா பரப்பளவு பார்க்கலாம். சில நேரங்கள்ல டயகனல் டியோட வேல்யூ கொடுத்துட்டு சதுரத்தினுடைய பரப்பளவு கேட்பாங்க. பக்கம் கொடுத்தா ஃபார்முலா என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர். சப்போஸ் மூலை விட்டம் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஹாஃப் இன்ட்டு மூலை விட்டம் ஸ்கொயர், ஹாஃப் டி ஸ்கொயர், ஹாஃப் டி ஸ்கொயர். ஓகே, இதுதான் மூலை விட்டம் கொடுத்தாங்கன்னா மூலை விட்டத்தை பயன்படுத்தி சதுரத்தினுடைய பரப்பளவு பார்க்கறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இது சதுரத்துக்கான ஃபார்முலாஸ். அப்புறம் செவ்வகத்துக்கு வருவோம். செவ்வகத்துல பாத்தீங்கன்னா எதிர்பக்கங்கள் சமமா இருக்கும். சதுரத்துல எல்லா பக்கம் சமமா இருந்துச்சா? செவ்வகத்துல எப்படி இருக்கும்? எதிர்பக்கங்கள் சமமா இருக்கும். அதாவது இதுக்கு பேரு நீளம் எடுத்துக்கோங்க, லென்த். நீளம், இது வந்து அகலம், பிரெத். இந்த 2 நீளமும் ஈக்குவலா இருக்கும், 2 அகலமும் ஈக்குவலா இருக்கும். அப்ப
சதுரத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். இதான் ஃபார்முலா. சதுரத்தினுடைய சதுரம் இல்ல, செவ்வகம். செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தினுடைய சுற்றளவு. சுற்றளவுன்னா என்ன சொன்னேன்? எல்லா பக்கத்தையும் கூட்டினா அதான் சுற்றளவு. அதே மாதிரி எல்லா பக்கத்தையும் கூட்டுங்க. எல் பிளஸ் பி பிளஸ் எல் பிளஸ் பி எல்லாத்தையும் கூட்டும் போது 2 எல் வந்துடும், 2 பி வருமா? 2 எல் 2 பி. அதை நம்ம 2 பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் எல் பிளஸ் பி. இதுதான் செவ்வகத்தினுடைய சுற்றளவு. அப்ப நீளமும் அகலமும் தெரிஞ்சா நம்ம பரப்பளவு பார்க்கலாம், சுற்றளவு பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, இதுல டயகனல் பார்க்கிறது எப்படி? டயகனல் பார்க்கிறது எப்படி? மூலை விட்டம். அதே மாதிரி திரும்பி பித்தாகரஸ் சேர்த்து ரீகால் பண்ணுவோம், ஏன்னா நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம், அதுக்கு இது உதவும். ஸோ மறுபடியும் பாருங்க, இந்த டயகனல் இணைச்சதுக்கு அப்புறம் நீளம், அகலம், மூலை விட்டம், இதை 3 மட்டும் பாருங்க, டார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு என்ன ஷேப்ல தெரியுது? இதுவும் ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கா? அப்ப செங்கோண முக்கோணத்துல இதுக்கு பேர் என்ன? கர்ணம். அப்ப டியோட ஸ்கொயர்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்ப டியோட வேல்யூ என்ன? ரூட்டுக்குள்ள எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான மூலை விட்டம். ஸோ நீளம் அகலம் தெரிஞ்சா நீளத்தை அகலத்தையும் பயன்படுத்தி செவ்வகத்தினுடைய பரப்பளவு பார்க்கலாம், செவ்வகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கலாம், அப்புறம் செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் டயகனல் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். சில நேரங்கள்ல டயகனல் கொடுத்துருப்பாங்க, நீளம் கொடுத்துட்டு அகலம் கேட்கலாம், அல்லது டயகனலும் அகலம் கொடுத்துட்டு நீளத்தை கேட்பாங்க. இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது காமன் ஃபார்முலா என்ன? டி ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர். பித்தாகரஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்களா? இப்ப ஒரு செவ்வகத்தினுடைய மூலை விட்டம் டி கொடுத்தாச்சு, நீளம் கொடுத்துருப்பாங்க, மூலை விட்டமும் நீளத்தையும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டிருப்பாங்க. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். நீளம் இருக்கு, அகலம் தெரியாது. அப்ப நம்ம இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாம் இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. டி நமக்கு தெரியும், எல் நமக்கு தெரியும். இது ரெண்டையும் பயன்படுத்தி பிஏ கண்டுபிடிச்சுக்கலாம். பிஏ யூஸ் பண்ணி நம்ம பரப்பளவு பார்க்கலாம், சுற்றளவு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூலை விட்டத்தம், அதாவது டிஏ யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? கர்ணத்தின் வர்க்கமானது, கர்ணம்ன்றது இதுதான், இந்த கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த கான்செப்ட் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போற வடிவம் வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம். முக்கோணத்தை பத்தி படிக்க போறோம். சதுரம், செவ்வகம் பார்த்தாச்சு. முக்கோணம், முக்கோணத்துல நமக்கு 3 பக்கங்கள் இருக்கும். ஓகே, முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முக்கோணத்தின் பரப்பளவு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இதுதான் முக்கோணத்தினுடைய பரப்பளவா சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதுக்கு முன்னால இந்த முக்கோணத்தினுடைய பக்கங்கள் மொத்தம் 3 இருக்கு இல்லையா? இந்த பக்கங்களின் அடிப்படையில முக்கோணத்தை 3 வகையா பிரிக்கலாம். அது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்ன? எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். எல்லாமே ஏ ஏ ஏ, 3மே ஒரே 3 சைடுமே ஈக்குவல் லென்த். அந்த முக்கோணத்துக்கு பேரு சமபக்க முக்கோணம், அதாவது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த மாதிரி எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்தா அதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா √3/4 a ஸ்கொயர். √3/4 a ஸ்கொயர். ஏன்னா என்ன அப்படின்னா அந்த பக்கம், ஏன்னா 3 சைடுமே ஈக்குவல் ஆயிடுச்சு, அந்த பக்கம் தான் அது. பொதுவா சுற்றுலா கேட்கும் போது அந்த வடிவத்தினுடைய எல்லா பக்கங்களின் கூடுதல். இதுல சுற்றுலவு கேட்டாங்கன்னா a பிளஸ் a பிளஸ் a 3a அப்படின்றதுடைய சுற்றளவு. எல்லா பக்கம் சமமா இருக்கு, எல்லாமே ஏ தான். அப்ப a பிளஸ் a பிளஸ் a சுற்றளவுன்னு கேள்வி கேட்கும்போது 3 பக்கத்தையும் கூட்டினா அதான் சுற்றளவு இந்த படத்துக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்ன? போன டைப்ல 2 பக்கங்கள் மட்டும் இல்லாம 3 பக்கங்கள், எல்லா பக்கங்களும் சமமா இருந்துச்சு. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதை பொறுத்தளவுல ஏதாவது 2 சைடு ஈக்குவலா இருக்கும். ஏ ஏ 2 சைடு ஈக்குவலா இருக்கு, 2 ஈக்குவல் சைட்ஸ் கொடுத்து அதனுடைய உயரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா என்ன? இதோடைய பரப்பளவு இரு சமபக்க முக்கோணம், ஐசாஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர் இருக்கு. இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா சமபக்கங்கள் ஏ நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதனுடைய உயரம் கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெச்சும்
அதனுடைய பக்கமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஹெச் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். இது வந்து சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. சம பக்கங்களும் உயரமும் தெரிஞ்சா எப்படி பார்க்கலாம். சில நேரங்கள்ல அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க, பேஸ் கொடுத்துருப்பாங்க. பேஸும் ஹைட் இல்லாம நான் தனியா கூட எழுதி காமிக்கிறேன் பாருங்க. முக்கோணத்துல ரெண்டாவது முக்கோணம் டைப் பார்க்குறோம். இரு சமபக்க முக்கோணம், ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் இருக்கு, அது போக அதோடைய பேஸ் இருக்கு, பி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்க. நான் எழுதுறேன் பாருங்க, இங்க எழுதுறேன் பாருங்க. 1/4 இன்ட்டு பி இன்ட்டு ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுல ஏபி மட்டும் இன்வால்வ் ஆயிருக்கா? ஏன்னா என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சமமான பக்கங்கள், பின்றது இந்த முக்கோணத்தினுடைய அடிப்பகுதி. ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா அது கேள்வியை பொறுத்து சம பக்கங்கள் ஏயும் உயரம் கொடுத்துட்டாங்கன்னா ஹெச் இன்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் முடிஞ்சிடும். ஒருவேளை ஹெச் கொடுக்காம பக்கங்களை கொடுத்துட்டு அடிப்பகுதி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ஓகே, அடுத்து மூணாவது ஒரு முக்கோணம் இருக்கு. அந்த முக்கோணத்துக்கு பேரு அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம் அப்படின்னா என்ன? ஸ்கெலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேரு. ஸ்கெலன் ட்ரையாங்கிள் அதாவது எப்படின்னா மூணுமே ஈக்குவலா இல்லாம அன்ஈவனா இருக்கும். இது வேற, இது வேற, இது வேற, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லென்த்ல இருக்கு, டிஃபரெண்ட் லென்த்ல இருக்கு. இந்த முக்கோணத்துக்கு பேர் என்னது? அசம பக்க முக்கோணம். இது பாருங்க, வச்சுக்கோமா. ஏ லென்த் வேற, பி லென்த் வேற, சி லென்த் வேற, மூணுமே வெவ்வேறு அளவா இருக்கு. இந்த மாதிரி முக்கோணம் கேட்டாங்கன்னா இந்த முக்கோணத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா பாருங்க. பரப்பளவு என்ன எழுத போறேன் பாருங்க. ரூட்டுக்குள்ள எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதுதான் இந்த அசம பக்க முக்கோணத்தின் பரப்புக்கான ஃபார்முலா. எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. உங்க ஃபார்முலால பாருங்க ஏபிசி உள்ள இருக்கா? ஏபிசினா என்ன? இந்த முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்கள், மூணுமே வெவ்வேறு அளவா இருக்கு. அதுல எஸ்னா என்ன? எஸ்னா என்ன? செமி பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஸோட வேல்யூ தெரியாம நீங்க பரப்பளவு பார்க்க முடியாது. முதல்ல எஸ் தான் பார்க்கணும். எஸ் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 3 கிடையாது, 2 போடுங்க. ஓகே, எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த எஸ்ஸை பயன்படுத்தி நம்ம இந்த பரப்பளவு பார்த்துடலாம். ஏபிசின்றது அந்த முக்கோணத்தினுடைய 3 டிஃபரண்ட் சைட்ஸ். அப்புறம் அது போக எஸ்ஸோட வேல்யூ எப்படி பார்க்கணும்? 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். எஸ் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 3 விதமான முக்கோணம் பார்த்துருக்கோம். சமபக்க முக்கோணம், 3 சைடுமே ஈக்குவலா இருக்கும். இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். இந்த மாதிரி சைட்ஸை வச்சு 3 விதம் பிரிச்சாச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. சுற்றளவுன்னு கேட்டா என்னன்னு எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது தான் சுற்றளவு. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன போட்டிருந்தோம்? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இது ஒரு பொதுவான ஃபார்முலா. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டாலும் சரி, இல்லை ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டு அதனுடைய அடிப்பக்கம் உயரம் பேஸும் ஹைட்டும் தெரிஞ்சா இந்த பேஸையும் ஹைட்டையும் யூஸ் பண்ணி பரப்பளவு பார்க்கக்கூடிய ஃபார்முலா தான் இந்த ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஆஃப் இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இது நம்ம பொதுவான ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். அதர்வைஸ் இதை தவிர்த்து இந்த மாதிரி அதனுடைய டைப்பை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது 10 சென்டிமீட்டர் பக்கால உள்ள முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது அந்த எல்லா பக்கமே சமமா இருக்கும். அதுக்கு பேர் வந்து சம பக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது 2 சைடு ஈக்குவலா இருக்கும், அதுல உயரம் கொடுத்து கேட்கலாம், அல்லது 2 சைடை கொடுத்துட்டு அடிப்பக்கம் கொடுத்து கேட்கலாம். இந்த முக்கோணங்களுக்கு பேர் என்ன? இரு சமபக்க முக்கோணம். 3மே சமம் இல்லாம 3மே வெவ்வேறு அளவா இருக்கு. ஏபிசி 3 டிஃபரண்ட் சைடு இப்படி இருந்தா இதுக்கு பேர் வந்து அசம பக்க முக்கோணம். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. எஸ்ஸோட வேல்யூ பார்க்கணும். 3 பக்கத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணா அது எஸ். எஸ்ஸை பயன்படுத்தி ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலானா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி அப்படின்னு இதுக்கு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கிள், வட்டத்தை பத்தி படிக்க போறோம். முதல்ல பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் ஒவ்வொன்னா போவோம். வட்டத்துல இது வந்து மையன்னு சொல்லுவோம், சென்டர் அப்படின்னு இதுக்கு பேரு. வட்டத்துல இருந்து வட்டம் வரைகிறதுக்கு பயன்படுத்துறதே இந்த ரேடியஸ் தான். ரேடியஸை பயன்படுத்த வட்டமே வரைய முடியுமா? ரேடியஸ் என்னது? ஆரம் அப்படின்னு பேர். ஆரம்
ஆரம்னா என்ன? ரேடியஸ். ரேடியஸ் அப்படின்னு பேர். பொதுவா இந்த வட்டத்துல இந்த கோட்டுக்கு பேர் வந்து டயாமீட்டர் அப்படின்னு பேர். ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தா இதுக்கு பேர் என்ன? டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்ன? விட்டம் அப்படின்னு பேர். டீனா என்ன? டயாமீட்டர், விட்டம். அப்ப ரேடியஸுக்கும் டயாமீட்டருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா, ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர். ரெண்டு ரேடியஸ் சேர்ந்தது ஒரு டயாமீட்டர். அப்புறம் டயாமீட்டர்ல பாதி தான் என்னது? ஒரு ரேடியஸ். அப்ப டயாமீட்டர் கொடுத்தா ரேடியஸ் எப்படி பாக்குறது? பாதியா மாத்திடணும். ரேடியஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் பார்த்தா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் தான் டயாமீட்டர். இதுதான் அதோட ரிலேஷன். இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ். ரெண்டு ரேடியஸும் சேர்ந்தா ஒரு டயாமீட்டர், ஒரு விட்டத்துக்கு சமமா இருக்கும். ஓகே, இப்ப ஆரம் விட்டம் படிச்சிட்டோம். இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கார்டு அப்படின்னு சொல்லுவோம். கார்டுனா என்ன அப்படின்னா நான் அப்படின்னு பேர். நான்னா என்ன அப்படின்னா கார்டுக்கும் விட்டத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. நான் இன்னொரு வட்டம் வரைகிறேன். இது விட்டம்னு சொல்றோம் இல்லையா? விட்டம்ன்றது கண்டிப்பா மையப்புள்ளி வழியா தான் பாஸ் ஆகி போயிருக்கும். இது வழியா தான் போகணும் விட்டம்ன்றது. பட் கார்டுன்றது நான் அப்படின்றது அப்படி இல்லை. ஏதாவது வட்டத்துல ஏதாவது ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணாலே அதுக்கு பேரு கார்டு தான். இது ஒரு கார்டு தான், இது ஒரு கார்டு தான், இது கூட ஒரு கார்டு, இதெல்லாம் கார்டு. ஓகே, அப்ப மையத்தின் வழியா போறதுக்கு பேர் தான் விட்டம் அப்படின்னு பேர். பாருங்களேன், இப்ப நிறைய கார்டு வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இப்ப இதுக்கு பேர் என்ன? கார்டு. இதுக்கு பேரு கார்டு தான். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப இதை ஏபின்னு கொடுக்குறேன், இதை சிடின்னு கொடுக்குறேன், இதை எக்ஸ்ஒய்ன்னு கொடுக்குறேன், இதை பிக்யூன்னு கொடுக்குறேன், இதுல வந்து ஆர்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்காக வரைஞ்சிருக்கேன். இப்ப ஏபிக்கு என்ன பேரு? இது கார்டு. சிடி கார்டு தான். பிக்யூ என்ன? கார்டு தான். ஆர்எஸும் கார்டு. கார்டுனா என்ன? நான். இதுக்கெல்லாம் நான்னு பேர் இருக்கு. இப்ப எக்ஸ்ஒய் என்ன சொல்லுவோம்னா, எக்ஸ்ஒய்ன்றது ஒரு விட்டம். ஓகேங்களா? விட்டம்னா என்னது? மையப்புள்ளி வழியா தான் போயிருக்கும். அப்ப ஏபிசிடி இது ரெண்டு நான், பிக்யூஆர்எஸ் இதுவும் நான், எக்ஸ்ஒய்ன்ற என்னது? விட்டம். அப்ப ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. விட்டன்றது மையப்புள்ளி வழியா போயிருக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. இந்த வட்டத்துல எத்தனை நான்கள் உள்ளது? சின்ன எக்ஸாம்பிள். இந்த சர்க்கிள்ல மட்டும் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? 4 நான்களா 5 நான்களா அப்படின்னு யோசிங்க. 1 2 3 4 இந்த ஏபிசிடி பிக்யூ ஆர்எஸ்லாம் ஆக்சுவலா நான்கள் தான். இது நம்ம எக்ஸ்ஒய்ய விட்டம்னு சொல்லையா? விட்டத்துக்கும் விட்டம்ன்றது என்னது? அதுவும் நான் தானே. அதுவும் வட்டத்துல 2 பாயிண்ட இணைச்சிருக்கு, 2 எண்டை இணைச்சிருக்கு. அப்ப விட்டத்தையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? நான்னு சொல்லிக்கலாம். இப்ப கவுண்ட் பண்ணி பார்த்தா இந்த படத்துல 5 நான்கள் இருக்கு. விட்டத்தையும் நம்ம என்ன சொல்லலாம்? நான்னு சொல்லலாம். ஆனா இந்த பிக்யூ அப்படின்ற நானை போய் விட்டன்னு சொல்ல முடியுமா? முடியாது. விட்டத்தை நான்னு சொல்லலாம், ஆனா நான விட்டன்னு சொல்ல முடியாது. அப்ப வட்டத்தில் உள்ள எல்லா விட்டங்களும் நான்கள், ஆனால் நான்கள் எல்லாம் விட்டங்கள் கிடையாது. ஓகே, எல்லா விட்டங்களும் நான்கள். ஆல் த டயாமீட்டர்ஸ் ஆர் கார்ட்ஸ். ஓகே, இப்ப நமக்கு தேவையான விஷயம் இங்க வட்டத்தை பொறுத்தவரையில ஆரம் விட்டம். ஆரம்னா ரேடியஸ் ஆர், விட்டம்னா டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வட்டத்தினுடைய பரப்பளவு சுற்றளவு பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நான் அகைன் ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிறேன். இது வட்டம், இது வந்து சென்டர், இது வந்து ரேடியஸ். இந்த வட்டத்தினுடைய ஆரம் தெரிஞ்சா நம்ம வட்டத்தினுடைய பரப்பளவு சுற்றளவு நம்மளால பார்க்க முடியும். இப்ப வட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம அரை வட்டம் கால் வட்டம் சேர்த்து பார்த்துருவோம். வட்டம், இதுக்கு அடுத்து நான் இன்னொரு வட்டம் வரைகிறேன் பாருங்க. வட்டத்துக்கு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். அரை வட்டமும் கால் வட்டமும் நீங்க படிக்க தேவையில்லை. அதுலயே சொல்லி கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு. இது ரேடியஸ், இதெல்லாம் ரேடியஸ் தானே. பாருங்க, இது வந்து ரேடியஸ், இதுக்கு பேர் வந்து வட்டம். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். வட்டத்தை யூஸ் பண்ணி இப்போ நான் டார்க்கா வரைகிறேன் பார்த்தீங்களா? இந்த டார்க் மட்டும் நமக்கு தேவையான அரை வட்டம். இது என்னது? அரை வட்டம். இப்ப கால் வட்டம், குவாட்ரண்ட் அப்படின்னு பேர். இது செமி சர்க்கிள், இதுக்கு பேர் குவாட்ரண்ட். வட்டத்துல 4 கால் பகுதி இருக்கும். அதுல ஒரு கால் பகுதிக்கு தான் பேரு கால் வட்டம், குவாட்ரண்ட் அப்படின்னு பேரு. நான் டார்க்கா வரைஞ்சிருக்க மட்டும் நீ கணக்குல எடுத்துக்கணும். ஓகேங்களா? வட்டத்தை 2ஆ பிரிச்சிருக்கோம், வட்டத்தை 4ஆ பிரிக்கிறோம். 2ஆ பிரிச்சா அரை வட்டம், 4ஆ பிரிச்சா கால் வட்டம். இது என்னது? வட்டம். இது என்னது? அரை வட்டம்.
இது என்னது? கால் வட்டம், செமி சர்க்கிள். இதுக்கு பேரு குவாட்ரண்ட். ஓகேவா? ரைட். இப்போ ஒரே ஃபார்முலா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா வட்டம், அரை வட்டம், கால் வட்டத்தை நீங்க படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து வட்டம் மையம். இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கா? இதுக்கு பேர் ரேடியஸ். இதுவும் ரேடியஸ் தான். அது மாதிரி இது வட்ட மையம். இதுக்கு பேர் வந்து வட்டத்தினுடைய ஆரம். இதுவும் ஒரு ஆரம் தான். ஓகேவா? இப்ப ரேடியஸ் தெரிஞ்சா ரேடியஸை பயன்படுத்தி வட்டத்தினுடைய பரப்பளவு பார்த்துடலாம். வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அடுத்து வட்டத்தினுடைய சுற்றளவு. சுற்றளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பை ஆர்ன்னு சொல்லுவோம். 2 பை ஆர். ஓகேவா? இந்த பை அப்படின்றது எல்லாரும் படிச்சிருப்போம். இதோட பையுடைய மதிப்பு வந்து 22/7. உடைய தோராய மதிப்பு உங்களுக்கு என்ன வரும்? 3.14 சொல்லுவோம். சில கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, பரப்பளவு கேட்டுக்கிட்டு பையோட மதிப்பு பிராக்கெட்ல இதுவோ கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க பரப்பளவு பார்த்துக்கணும். பையோட மதிப்பு என்ன? 22/7. இந்த 22 7ஆல டிவைட் பண்ணா அப்ராக்சிமேட்டா 3.14 கிடைக்கும். சரி, ரைட். இப்போ வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பைஆர் ஸ்கொயர். சுற்றளவு ஃபார்முலா என்ன? 2 பைஆர். இப்ப நம்ம அடுத்து இதோடைய பரப்பளவு பார்க்க போறோம். பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். பரப்பளவு, இது சுற்றளவு. அதே மாதிரி இங்க பரப்பளவு, சுற்றளவு. பார்க்கலாமா? பைஆர் ஸ்கொயர்ன்றது வட்டத்தினுடைய பரப்பளவு. அப்ப இங்கேயும் பைஆர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க, இங்கேயும் பைஆர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பரப்பளவு போடும்போது இது வட்டத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பைஆர் ஸ்கொயர். வட்டத்தை 2ஆ டிவைட் பண்ணா அரை வட்டம், வட்டத்தை 4ஆ டிவைட் பண்ணா கால் வட்டம். அவ்வளவுதான், ஃபார்முலா படிக்க வேண்டாம். பைஆர் ஸ்கொயர்ன்றது வட்டத்தினுடைய பரப்பளவு. இதை 2ஆ டிவைட் பண்ணுங்க. அப்ப 2ஆ டிவைட் பண்ணா அரை வட்டத்தின் பரப்பளவு, 4ஆ டிவைட் பண்ணா கால் வட்டத்தின் பரப்பளவு. முடிஞ்சிருச்சா? அடுத்து சுற்றளவு பாருங்க. சுற்றளவு ஃபார்முலா என்ன இருக்கீங்க? 2 பைஆர் இருக்கா? 2 பைஆர். இந்த 2 பைஆர பாதியா மாத்தினா என்ன கிடைக்கும் பாருங்க? இந்த 2 கேன்சல் என்ன கிடைக்கும்? பைஆர் கிடைச்சிருமா? இப்ப பைஆர்ன்றது என்னது? இது வந்து வட்டத்தினுடைய சுற்றளவு. இந்த லென்த் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ். சுற்றளவுக்கு பேர் என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ். சதுரம், செவ்வகம், முக்கோணத்துல சுற்றளவுன்னு சொல்லுவோம். இங்க அதுக்கு பேர் என்ன? பெரிமீட்டர்னு சொல்லுவோம். இங்க அதுக்கு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ்னு பேர். சுற்றளவு தான் காமனா, அது அங்க பெரிமீட்டர்னு சொல்லுவோம், இங்க சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2 பைஆர். இந்த லென்த் எவ்வளவோ அதுக்கு பேர் தான் 2 பைஆர். ஓகே. அப்ப அந்த 2 பைஆர்ல பாதி அப்படின்றது இந்த மேல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா? இந்த 2 பைஆர்ல பாதி ஒரு பைஆர். இந்த 2 பைஆரை பாதி ஆக்குனா இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த பைஆர்ன்றது என்னது? இந்த மேல உள்ள ஆர்ச் மாதிரி இருக்கிறது. சுற்றளவுனா என்ன? எல்லாத்தையும் கூட்டணும்ல. இப்போ அரை வட்டன்றது இதுதான். ஓகேங்களா? இப்ப இதையும் சேர்க்கணும்ல. இதையும் சேர்த்தாதான் அந்த சுற்றளவு கம்ப்ளீட் ஆகுது. இதை சேர்க்கும் போது என்ன இருக்கு? இதுக்கு பேர் என்ன? விட்டம். ரேடியஸ், ரேடியஸ். இதுக்கு பேர் என்ன? ஒரு விட்டம். அப்ப ஃபார்முலா என்ன? பைஆர் பிளஸ் டி. அதாவது இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை பாதியா மாத்திட்டு பிளஸ் டியை சேர்த்துக்கிறீங்க. 2 பைஆர்ல பாதி ஒரு பைஆர். அந்த பையாரோட ஒரு விட்டத்தை சேர்த்தா அரை வட்டத்தின் சுற்றளவு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க சுற்றளவு. இங்க கால் வட்டத்து பாருங்க. இங்க என்ன போட்டீங்க? பையார். பையாருன்றது என்னது? இந்த ஆர்ச் மாதிரி இருக்குது. இந்த ஆர்ச்ல பாதி தான் இந்த செமி ஆர்ச். இந்த இருக்கா? அப்ப இந்த பையார்ல பாதி எவ்வளவு? பையார் 2ஆ டிவைட் பண்ணா பையார் பை 2. அது போக என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? இதுவும் சேர்ந்தாதான். இதை அழிச்சிட்டு பாருங்களேன். இதுவும் சேர்ந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் கால் வட்டம். இதோட வேல்யூ எவ்வளவு? இந்த பையார்ல பாதி எவ்வளவு? பையார் பை 2. அடுத்து ஆர். இங்க ஒரு ஆரம் இருக்கு, இங்க ஒரு ஆரம் இருக்கு. 2 ஆரம் சேர்ந்தா ஒரு விட்டம். அப்ப இங்க ஒரு டயமீட்டர் போட்டா ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? பையார் ஸ்கொயர் வட்டத்தின் பரப்பளவு 2ஆ டிவைட் பண்ணா அரை வட்டம், 4ஆ டிவைட் பண்ணா கால் வட்டம். இங்க 2 பையார 2ஆல டிவைட் பண்ணா பையார் கிடைச்சிடும். அது போக ஒரு விட்டம் சேர்ந்தாதான் சுற்றளவு கம்ப்ளீட் ஆகுது. அது மாதிரி இங்க இதை பொறுத்தளவு கால் வட்டத்தை பொறுத்தளவுல இதுல பாதி பையார் பை 2. அது போக இங்க ஒரு ரேடியஸ், இங்க ஒரு ரேடியஸ். இந்த 2 ரேடியஸ் சேர்ந்தா ஒரு டயாமீட்டர். அப்ப பையார் பை 2 பிளஸ் டி அப்படின்றது கால் வட்டத்தினுடைய பரப்பளவு. ஓகேவா? பரப்பளவு சுற்றளவு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே. வட்டத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அதை யூஸ் பண்ணி கால் வட்டம், அரை வட்டம் நம்மளாவே எழுதிக்கலாம். ஓகே. நம்ம அடுத்து பார்க்க போற வடிவம் என்னன்னா இணைகரம். பேரலோகிராம் அப்படின்னு இதுக்கு பேரு. அதாவது ஒரு செவ்வகம் கொஞ்சம் சாஞ்சு ஸ்லாண்டா இருக்கும்.
அதான் இதுக்கு பேர் வந்து parallelogram, இணைகரம் அப்படின்னு இதுக்கு பேரு. செவ்வகம் இப்படி இருக்கும் இல்லையா, செவ்வகம் சாஞ்சிருந்து அப்படி இருக்கும், அதான் இது இணைகரம். ஓகே, இதனுடைய பரப்பளவு என்ன? parallelogram இதுக்கு பேரு. இதனுடைய பரப்பளவு பார்க்கறதுக்கு என்ன ஃபார்முலானா, அடிப்பக்கமும் உயரமும் தெரிஞ்சா மட்டும் போதும். அடிப்பக்கம் உயரம், பேஸ் இன்டு ஹைட் அப்படின்னா இதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஓகே, அதே மாதிரி சதுரம், சதுரம் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும் இல்லையா, அந்த சதுரமே இப்படி சாஞ்சிருந்தா அதுக்கு பேரு சாய் சதுரம். ஸ்லாண்டா இருக்கும், இது செவ்வகம் ஸ்லாண்டா இருக்கும், இது சதுரம் ஸ்லாண்டா இருக்க மாதிரி பார்க்க அந்த ஷேப் அப்படி தெரியும். இதுவும் அதே மாதிரிதான், அடிப்பக்கமும் உயரம் தெரிஞ்சா சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு பேஸ் இன்டு ஹைட்டை யூஸ் பண்ணலாம். சில நேரங்கள்ல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, சாய் சதுரத்தினுடைய மூலை விட்டங்கள் கொடுத்திருப்பாங்க. 2 மூலை விட்டங்கள் இருக்கா, D1 D2, 2 மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டா என்ன செய்யறது? மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. சாய் சதுரத்துக்கு என்ன பேரு? ராம்பஸ் அப்படின்னு பேரு. அடிப்பக்கமும் உயரம் கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் இன்டு ஹைட். இதே மாதிரி இணைகரம் மாதிரி சாய் சதுரத்துக்கு பரப்பளவு பார்க்கலாம். சில நேரங்கள்ல மூலை விட்டங்கள் கொடுத்து பரப்பளவு கேட்டா, டயகனல்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா ½ இன்ட்டு மூலை விட்டம் 1 இன்ட்டு மூலை விட்டம் 2, ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2. இதானது சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. அடுத்து பாருங்க, ட்ரப்பீசியம், சரிவகம் அப்படின்னு இதுக்கு பேரு. சரிவகத்துல இந்த 2 ஆப்போசிட் சைடு வந்து இணையா இருக்கும், parallel சைட்ஸ். இந்த ஏயும் பி எப்படி இருக்கும்? parallel, இணையா இருக்கும். இந்த ஏக்கும் பிக்கும் என்ன பேரு? இணை பக்கங்கள் அப்படின்னு பேரு. அந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் அதான் ஹெச், ஹைட். ஓகேவா? அப்ப சரிவகன்றது ட்ரப்பீசியம். இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? பரப்பளவு ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி, இணை பக்கங்களின் கூடுதல். ஓகேங்களா? ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ பிளஸ் பி. ஏபின்னா என்னது? parallel சைட்ஸ், இணை பக்கங்கள். ஹெச்ன்றது அந்த இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் அந்த ஹெச், ஹைட். ஓகே, அதுக்கடுத்து பார்க்க போது நாற்கரம். நாற்கரம்னா என்னது? குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு பேரு. இப்ப இந்த குவாட்ரிலேட்டருடைய பரப்பளவு என்ன? நாற்கரத்தின் பரப்பளவு ½ இன்ட்டு, இது வந்து மூலை விட்டம், டயகனல் சொல்லுவோம், மூலை விட்டம். அடுத்து இந்த H1 H2னா என்ன அப்படின்னா, இந்த மூலை விட்டத்திற்கு செங்குத்தா இருக்கக்கூடிய 2 ஹைட், மூலை விட்டத்திற்கு வரையப்படும் செங்குத்து கோடுகள். இந்த H1 H2 தெரிஞ்சா ½ இன்ட்டு D இன்ட்டு H1 பிளஸ் H2. பொதுவா இதுக்கு எல்லாம் இந்த ஷேப், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இதுக்கு எல்லாம் பொதுவான பேரு நாற்கரம் தான். அதுல சில ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அதனால இது வந்து இணைகரம், இதுக்கு சாய் சதுரம், இது சரிவகம். பொதுவா நாற்கரத்தினுடைய மூலை விட்டமும் அந்த மூலை விட்டத்திற்கு வரையக்கூடிய செங்குத்து கோடுகளின் நீளங்கள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நாற்கரத்துக்குன்னு சொல்லி இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். ½ இன்ட்டு D இன்ட்டு H1 பிளஸ் H2. Dன்றது இந்த டயகனல், H1 H2ன்றது டயகனலுக்கு வரையக்கூடிய செங்குத்து கோடு. ஓகே, இதுதான் இணைகரம், சாய் சதுரம், அப்புறம் என்னது பார்த்தோம்? சரிவகம், நாற்கரம். ஓகே, இப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 2 டைமென்ஷனல் 2D ஷேப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இதுக்கு எல்லாமே எப்படி ஏரியா பார்க்கறதுன்றத ஒரு ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஷேப் வைஸா, ஒவ்வொரு வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்குகள் பார்த்துக்கிட்டே வருவோம். ஓகே.